சொல்றேன் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள். அது எப்படிங்க, உலக பொருளாதாரம் சரிந்த போது கூட மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது, சிதம்பரம் தலைவர் இருந்த போது, உலக பொருளாதாரத்திலே இந்தியாவை தூக்கி நிறுத்தியவர்கள் நாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல வாக்குறுதிகள் கொடுப்போம். நாங்க பிஜேபியா 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, வரைமுறைகள் இருக்கு. எங்களோட பட்ஜெட்க்கு உட்பட்டு இந்த நாட்டை குருவி சேர்த்தார் போல் இந்த நாட்டத்தோட வளத்தை சேர்த்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்ட்டு. உங்களை மாதிரி வித்து தின்றவங்க நாங்க. ஏர் இந்தியாவை பிஎஸ்என்எல் வித்து தின்றவங்க நாங்க. சார், வித்து தின்றவங்க நீங்க, மக்களோட பணத்தை வித்து தின்றவங்க நீங்க, நாங்க கிடையாது. என்எல்சி விக்க போனாரு ஜெயலலிதா வாங்குச்சு. ஏர் இந்தியாவை என்எல்சி சுட்டி காட்டுறாங்க. என்எல்சி நடந்தாதான ஃபேக்ட். நீங்க தான விக்க போறீங்க. நீங்க விக்க போறீங்க, ஜெயலலிதா வாங்குனாங்க. சுருக்கமா நிறைவு. நன்றி. ஆச்சா சுருக்கமா நிறைவு. சார் ஒரு நிமிஷம் நேரம் இல்ல. ஆச்சா ரொம்ப சுருக்கமா நிறைவு. ஆச்சா சுருக்கமா நிறைவு. சுருக்கமா நன்றி. நேரம் செய்தி ஆச்சாரி ரொம்ப சுருக்கமா வர நேரம் சொல்லுங்க ஆச்சாரி. எஸ் கார்த்திகேயன் ஒண்ணு சொல்லணும். அது நான் 1,70,70,000 கோடின்னு சொல்லல. ஆக்சுவலி நான் சொன்னதுல ஒரே ஒரு தப்பு. நம்மளுடைய பாப்புலேஷன் 140 கோடி அப்படின்னா 70 மல்டிப்ளை பை 1 லட்சம். அப்ப 70 லட்சம் கோடி நம்மளுடைய பட்ஜெட்ல 47 லட்சம் கோடி தான். அந்த எண்ணிக்கைங்கிறது அப்படிதான் வரும். நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துலயும் அது மாதிரி ஒரு ரைடர் பண்ணி கடைசியில எதுவுமே இந்த நாட்டை பிரிவினைவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய போர் நடக்குது. அதை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். மனோகர் பாஷானனுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஜெயலலிதா வாங்கினப்ப அவங்க தலைவர் காங்கிரஸ்ல தான் இருந்தாருங்கிறது அடிக்குறிப்பு. சரி, நன்றி. பார்க்கலாம், கடத்துல பார்ப்போம் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம். பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் மகளே.